11வது சாப்டர் இன் பிரயாகை. என்ன சொல்கிறது, ஆஸ் யூஷுவல் இன்ட்ரெஸ்டிங், வாவ், அமேசிங் அப்படின்னு சொல்கிறத தவிர வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பட் ஆனால் இந்த சாப்டரில் ஒரு நிறையா எகெயின் டைலாக்ஸ் நம் பல இடங்களில் சொல்லியிருக்கிற மாதிரி ஐ திங்க் ஜே ஷுட் ரைட் லைக் லாட் ஆஃப் பிளேஸ், ரைட். இந்த சாப்டர்லாம் எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு ப்ளே தான். அந்த ப்ளே லைக் ஒரு ப்ளே பார்க்குற மாதிரியே இருந்தது எனக்கு. என்ன கொஞ்சம் அங்கங்கே இலக்கியத்துக்கே உண்டான சில நுவான்ஸ்டு அப்சர்வேஷன்ஸ், ரொம்ப நுட்பமான சில இடங்கள்லாம் அங்கங்கே வந்துட்டு போதே தவிர பல இடங்களில் எனக்கு வந்து ஒரு ப்ளே மாதிரி தான் எனக்கு இன்னும் இந்த ஃபுல் சாப்டரும் படிக்க முடிஞ்சுது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அர்ஜுனன் வந்து தர்மனை ஓகே சார் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு எண்ட் ஆஃப் த சாப்டரை சொல்கிறான். பியூட்டிஃபுல்லாக இருந்தது. என்னடா பீமன் வந்து ஹி இஸ் ஜஸ்ட் பிளேயிங் ஆஸ் அ கெஸ்ட் கேரக்டராகவே இருக்கானே பிரயாகையில் அப்படின்னு நினச்சேன். பட் பீமன் ஹேஸ் அ big character, and then like in what Beeman really feels inside after that like assassination incident சொல்லலாமா, இல்லை வந்து அவனுக்கு விஷத்தை வச்சு கொலை பண்ணுற அந்த சீனு, அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு மாதிரி வேற ஒரு ஆளாக மாறினதுக்கப்புறம் அவன் மனசில் உண்மையிலே என்ன இருக்குது, அவன் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது, அவனுக்குள்ளே தீண்டப்பட்ட அந்த விஷயத்தை பற்றி இந்த சாப்டரில் ரொம்ப விரிவாக பேசியிருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் அதுதான் ஒரு ஹைலைட் ஆஃப் திஸ் சாப்டர்னு நினைக்கிறேன். ப்ளஸ் இன்ஃபேக்ட் போன சாப்டர்லேயே பார்த்தோம்னா அவன் தர்மனுக்கு எதிராக பேசும்பொழுதும் இதே ஒரு டோனை தான் பேசியிருப்பான். லைக் இவன் ஒரு சாதாரண மனுஷன் அடிபட்டு அங்கே விழுந்து கிடக்குறான். துருபதனும் வந்து ஒரு மனுஷன் தானே, அவனை அப்படி இழுத்துட்டு போகிறதுல என்ன தப்பு, இது அறம் இல்லைன்னா இதுவும் அறம் இல்லை தான், லைக் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் லூஸ் ஆர்கியூமெண்ட்ஸ் நிறையா வைப்பான். பட் அந்த லூஸ் ஆர்கியூமெண்ட்ஸ் இங்கேருந்து வருதுன்னு எல்லாமே கசப்புனால விஷத்தினால வெளில வருது, ரைட். ஸோ பீமன் வந்து கிட்டத்தட்ட ஒரு பியூர் அனிமலாகவே மாறிட்டான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எந்த ஒரு நெறி, அறம், நூல் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமோ, நீதி எல்லாத்தையுமே விட்டொழிச்சிட்டு நாம் யார், பேசிக்கலாக ஒரு மனுஷன். லைக் ஒரு மனுஷங்கிறதும் ஒரு மிருகம் தான், ஒரு சோஷியல் அனிமல். அந்த சோஷியல் அனிமல்குள்ளேருந்து என்னென்னலாம் இன்ஸ்டிங்ஸ் வருதோ அதெல்லாம் செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஐ டோன்ட் நோ, திஸ் இஸ் அ வெரி லைக் ஒரு ஆப்போசிட் போலில் இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் ஃபிலாசபின்னு கூட நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக. ஐ டோன்ட் வாண்ட் டு டிமீன் திஸ் பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் வியூ, ரைட். அண்ட் நிறைய பர்சனலாக எனக்கு நடந்த மிகப்பெரிய ஃபைட், நான் ஒரு சிஇஓட சண்டை போட்டதுன்னா எனக்கு இந்த சாப்டரில் நிறைய ஞாபகம் வந்துக்கிட்டே இருந்தது. லைக் எகைன் இந்த சாப்டரில் டீல் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அர்ஜுன் கேட்க சிம்பிளான கேள்வி அதான். நாம் துரோணரை அப்படி சிரிச்சதை பார்த்து அர்ஜுன் அடைகிற அந்த திகைப்பு இருக்கே, நாம் அவனை எங்கேயோ நினச்சோம். துரோணரை வந்து நம்மளுடைய குரு, ஒரு மாபெரும் ஞானி அப்படின்னு நினச்சோம். ஆனால் இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும்போது ரொம்ப சிறுமை, கீழ்மையும் கூட நான் தப்பான ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருப்பேன் போன வீடியோவில். பட் சிறுமைங்கிறது ரொம்ப கரெக்டான வேர்டில் ரொம்ப சிறுமையாக வந்து நடந்துக்கிட்டாரு. ரொம்ப சின்ன படத்தனம்னு சொல்ல முடியாது. பட் ரொம்ப அவருடைய ஸ்டேட்டஸ்க்கு, அவருடைய விஸ்டம், அவருடைய என்லைட்மெண்ட், ஒரு குரு அந்த ஸ்தானத்தில் வச்சு பார்க்கக்கூடிய ஆள் எப்படியா வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தன்னுடைய மொத்த லைக் எனிமிட்டியும் வந்து வெளிப்படுத்துவார். அந்த இடத்துல திருதராஷ்டிரனோட கம்பேரிசன்லாம் வருது. ஸோ இந்த சாப்டர்ஸ் லைக் பியூட்டிஃபுல் சாப்டர், அமேசிங் சாப்டர். அண்ட் ஐ திங்க் லைக் ப்ளேவாக போடுங்கய்யா, நிறைய எடுத்து ப்ளேவாக போடுங்க. அழகழகான விஷயம் அப்படியே வி டோன்ட் ஈவன் ஹாவ் டு லைக் ட்வீக் எனிதிங். அப்படியே எடுத்து ப்ளேக்கு ஒரு சின்ன வேர்ஷனாக வந்து பண்ணாலே போகிறோம். எக்கச்சக்கமான விஷயங்களை ப்ளேவாக எடுத்து பண்ணலாம் தான் எனக்கு தோணுது ஆக்சுவலாக. யா என்னென்னமோ ப்ளேலாம் போடுறாங்க கண்ணா அப்படின்ட்டு. இதெல்லாம் எடுத்து அப்படி ப்ளேவாக போட்டால் என்னவா, நான் கூட ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலான் இருக்கேன். க்ரீச் என்ற பேரொலியுடன் கதவு திறந்தது. வீரர்கள் திகைத்து கதவை நோக்க அர்ஜுன் கைகளால் கண்களை மூடிக்கொண்டான். பீமனின் பெரிய உருவம் இடைவெளியை மறைத்து நின்றது. அதான் அங்கங்கே வர சின்ன இந்த மாதிரி விஷயங்கள். பீமனின் பெரிய உருவம் இடைவெளியை மறைத்து நின்றது. அந்த கதை திறந்தவொடனே வர அந்த இடைவெளி கூட மறைச்சு நின்றுதுங்கிற ஒரு சின்ன அப்சர்வேஷன், அந்த ஒரு இமேஜாக சூப்பரான ஒரு விஷயமா இருக்குது. அது ஆக்சுவலி சண்முகவேல் பெயிண்ட்டும் பண்ணியிருக்காரு. மூத்தவர் சொன்னார், நீ இரவு பகலாக படைக்கல பயிற்சி செய்வதாக. அவருக்கு உன் மனநிலை புரியவில்லை, எனக்கு புரிந்தது என்றான். நான் சாதாரணமாகத்தான் இருக்கிறேன். இது என அர்ஜுன் ஆரம்பிக்க, நான் பிதாமகரை சிறு வயது முதலே கண்டு வருகிறேன். அகம் நிலை கொள்ளாத போதுதான் அவர் இடைவிடாத பயிற்சியில் இருப்பார் என்றான். ஸோ இது எகைன் ஒரு மானோட மனத்தோடைய ரொம்ப ஒரு காமனான ஒரு பழக்கம்னு சொல்லலாம் நான் நினைக்கிறேன். எப்போ நாம் ரொம்ப சஞ்சலத்தில் இருக்கோமோ, இல்லை கோவத்தில் இருக்கோமோ, ரொம்ப பொறாமையில் இருக்கோமோ, பொசசிவ்னஸில் இருக்கோமோ, ஏதோ ஒரு ஒரு விஷயத்தினால நம்மளோட மனசு வந்து சஞ்சலப்பட்டுகிட்டே இருக்கும்பொழுது தான் ஐ கோ ஃபார் எக்ஸ்ட்ரா ரன்.
ஆர் ஐ டூ லைக் லாட் ஆஃப் திங்ஸ் விச் ஐ யூஸ்வலி டோன்ட் வாண்ட் டு டூ. கொஞ்சம் லேட் பேக்காக இருக்கிறத விட அந்த மாதிரி சஞ்சலமாக இருக்கும்பொழுது தான் எழுதவும் நிறையா வரும், லைக் ஓடவும் நிறையா வரும், ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யும்பொழுது கோட் அடிக்கிறது கூட நிறையா வந்து செய்ய வரும், ரைட்? ஸோ இந்த ஒரு காமனான ஹியூமன் பிஹேவியரை இங்கே எடுத்து சொல்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. நிமிர்ந்து நோக்கி ஆம் என்றான் அர்ஜுன். அந்த ஒரு கணத்தில் இருந்து என்னால் விடுபடவே முடியவில்லை. பீமன் உறக்க நகைத்து, இளையவனே, உலகை பற்றிய நம்பிக்கைகள் உடைவதன் வழியாகவே சிறுவர்கள் ஆண்மகள் ஆண்கிறார்கள். நீ முதிரத் தொடங்கிவிட்டாய் என்றான். யூஆர் கெட்டிங் இன்டு ரியல் வேர்ல்ட். அர்ஜுனன், நான் தத்துவம் பேச விரும்பவில்லை என்று சிடுசிடுத்தான். அவநம்பிக்கையையும் கசப்பையும் வெளிப்படுத்த தத்துவத்தை போல சிறந்த கருவியே வேறில்லை என்று மேலும் நகைத்தான் பீமன். அதுங்க இட்ஸ் சின்ன ஒரு நகைப்புக்குரிய ஒரு சின்ன ஒரு ஒரு ஸ்மைல் கொடுக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸாக தான் நான் பார்த்தேன். லைக் ஆஸ் யூ க்ரோ ஓல்டர் யூ ஹேவ் டு ஃபேஸ் த ரியல் வேர்ல்ட். அண்ட் திஸ் ரியல் வேர்ல்ட் லைக் எவ்ரிதிங் இஸ் லைக் கோயிங் டு பி ரேட் ரேஸ் ஆர் லைக் அனிமல் கேம், லைக் ப்ரெடேட்டர் ப்ரே எல்லாமே வந்து இருக்கத்தான் செய்யும். லைக் நீ வச்சிருக்கிற எல்லா உயர்ந்த விஷயங்களும் நொறுங்கிறது மூலமாக தான் நீ ஆண்மகன் ஆகிறாய் அப்படின்னு சொல்கிறது ஒரு மேன்ஹுட் அடையிற லைக் ஒரு ஸ்டேஜுக்கு நீ வந்துட்ட அப்படின்னு பீமன் நகைச்சிக்கிட்டே சொல்கிறது நம்மளுக்கு ஒரு நகைப்பு உருவாக்குது. இப்புவியில் ஒவ்வொரு மனித உடலும் அறியும் நிறைவின்மை ஒன்றுண்டு பார்த்தா அது தனியாக நின்றால் தவித்து கொண்டே இருக்கிறது. இன்னொரு உடலுக்காக, முழுமைக்காக நான் தேடிய அந்த இன்னொரு உடல் துரியோதனன். அதுக்கப்புறம் டேரெக்டாக பேசுகிறாங்க, என்ன பீமா நான் வந்துட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு ஆக்சுவலாக, ரைட்? ரொம்ப வருஷமாக ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சேன். அந்த அன்றைக்கி விஷம் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் கேட்குறானுங்க. ஸோ அப்புறம் அவருடைய பெட்ரேல் அதெல்லாம் பற்றி பேசும்பொழுது இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக அவ்வளோ தவிச்சுக்கிட்டே இருக்கிற ஓர் உடல் தனக்கு இணையான, தன்னை லைக் முழுமைப்படுத்துகிற, லைக் நிறைவுபடுத்துகிற இன்னொரு உடலை கண்டடைங்கிறப்போ அந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப இது. ஆனால் அதே ஒரு லைக் அந்த இன்னொரு உடலால், அந்த இன்னொரு மனதால் லைக் பெட்ரேல் அனுபவிக்கிறப்போ அது இன்னும் வந்து வலிமிகுந்ததாக இருக்குது. எவ்வளவோ கரெக்ட் பண்ண பார்த்தேன் துரியோதனனோட, ஆனால் கரெக்ட் பண்ண தான் விலகி போயிட்டே இருந்தான். அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டு நம்ம பல முறை டிஸ்கஸ் பண்ணுது. ஐ திங்க் இட்ஸ் மெயின்லி லைக் இஃப் யூ ஹாவ் சம் லைக் வியர்ட் சினாரியோ ஆர் லைக் சம் கைண்ட் ஆஃப் லைக் திஸ் திங் பிட்வீன் லைக் யுவர் க்ளோஸ்ட் ஒன்ஸ், ஐ திங்க் யூ ஹேவ் டு கிவ் லைக் சம் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம வந்து 2K கிட்ஸோட லாங்குவேஜ் சொல்லுவோம். சம் ஸ்பேஸ் யூ ஹேவ் டு கிவ் ஸோ இட் வில் பி கரெக்ட். நம்ம கரெக்ட் பண்ண போக தான் அவங்க வந்து போயிட்டே இருப்பாங்க. ஒரு ரிப்பல்சிவ் நேச்சரில் ஒரு சவுத் போல் மேக்னெட்டும் வந்து லைக் ஒட்டிக்கிறாப்புல. மனிதர்களுக்கிடையேயான அவநம்பிக்கைகளும் கசப்புகளும் மேலோட்டமானவை என்றும் ஆழத்தில் அன்பும் பாசமும் தான் உள்ளன என்றும் நாம் நம்ப வைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு புன்னகையில் அல்லது கண்ணீரில் எல்லாம் கரைந்து போகும் என கற்பனை செய்து கொள்கிறோம். அந்த மாயை களையாமல் ஒருவன் விவேகம் அடைவதில்லை. லைக் ஆக்சுவலி இந்த சாப்டரில் பீமனுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் அவன் என்ன நினைக்கிறான், அவனோட ஃபிலாசபி என்ன, ஹவு ஹி ஹேஸ் சேஞ்ச். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு சேஞ்ச் பீமன்னே தோணுது. ஏன்னா அவனுக்குள்ளே இருக்கிறது மிகப்பெரிய ஏமாற்றத்தினால வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டடைவுன்னு சொல்லலாம், ஒரு ரியலைசேஷன் சொல்லலாம், ஒரு ஃபிலாசபிக்கல் ஆஸ்பெக்ட்னு சொல்லலாம், ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லலாம். அந்த ஒரு அடிப்படையான தாட் ப்ராசஸை விட்டு, அந்த ஃபிலாசபிக்கல் தாட்டை விட்டு அவன் விலகவே மாட்டான். சம்திங் very very drastic should happen to him to change this entire the basic principle like it came to Bhiman அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த மாயை கலையாமல் ஒருவன் விவேகம் அடைவான். அது லைக் ரொம்ப ரொம்ப கசப்பான, ரொம்ப ரொம்ப ஒரு நெகட்டிவ் ஷேடுடைய லைக் தாட்ஸ்லாம் தான் பீமன்ட்ட இருக்குது. அதெல்லாம் படிக்கிறப்ப லைட்டாக ஏன்டா அப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் that's how he is. That's what this whole makes this whole play interesting. ஏனென்றால் என்னுள் இருந்தது அன்பு. இப்புவியில் மிகப்பெரிய மாயை அதுவே. அது நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பையும் கனிவையும் அகத்தில் நிறைக்கிறது. அதனூடாக சித்தத்தை முழுமையாகவே மாயையால் மூடிவிடுகிறது. அன்பு கொண்டவன் ஒருபோதும் மெய்மையை தீண்ட முடியாது. யோகி என்பவன் அன்பை கடந்தவன், ஞானி என்பவன் முற்றிலும் அன்பற்றவன் என்றான் பீமன். ஆஸ் அன் ஆர்கியூமெண்ட் இது வந்து ஒர்க்ஸ் ரியலி ஃபைன். ஆக்சுவலி இது ஒவ்வொரு தடவையும் பீமன் சொல்கிற எல்லாத்துக்கும் என்னுடைய மைண்டில் வந்து ஒரு கான்வர்சேஷன் ஓடிட்டே இருக்குது. நான் ஒரு கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். யோகி என்ப அன்பை கடந்தவன், ஆனால் அதே சமயத்தில் எல்லாத்தையும் லைக் தன்னுடைய 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 பையன், தன்னுடைய பொண்டாட்டி, தன்னுடைய ரத்த உறவு அப்படி அன்பு வைக்காமல் ஒட்டுமொத்த உலகத்து மேலேயும் அன்பு வைக்கிறான் தான் ஞானி இல்லை யோகி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல. நம்ம யாரும் ஞானி யோகியும் கிடையாது, பீமன் ஞானி யோகியும் கிடையாது.
ஆனால் அப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. இட்ஸ் லைக் ஒரு உலகம் முழுக்க இருக்கிற எந்த ஒரு உயிரினத்தையும் சமமாக கருதி அன்பு வைக்கக்கூடியவன் மட்டும்தான் லைக் யோகி ஞானி. அப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. ஆனால் பீமன் அவனுக்கு ஏற்ற மாதிரி அதான் பின்னாடி கூட ஒரு லைன் வரும், யாருமே நியாயத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதில்ல, தன்னுடைய தேவைகளுக்காக நியாயத்தை எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. பீமன் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பண்ணுறான்னு நினைக்கிறேன். தன்னுடைய ஃபிலாசபிக்கல் தாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆர்கியூமெண்ட்டை திரும்பி திரும்பி வைக்கிறான், விச் கேன் பி ஈஸிலி லைக் கவுண்டர் ஆர்கியூட் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். ஐ ஜஸ்ட் need Bhiman and Dharman to argue a lot, like in Karamazov brothers. Second and third அல்யோஷாவும் ஜிமிட்ரி நினைக்கிறேன், அவங்க ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணிக்கிற மாதிரி ரெண்டு அப்போசிங்கான நீதி நெறின்னு இருக்கிற தர்மனும், நீதி நெறிலாம் சும்மா, அன்பெல்லாம் சும்மா, பாசம்லாம் சும்மா, நாம் ஒரு அனிமல் இன்ஸ்டிங்க்டோட தான் நம்ம வாழணும்னு நினைக்கிற பீமன் ரெண்டு பேரும் சமமாக நின்று ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்கணும். அது ஒரு 10 சாப்டர் போகணும், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்படி ஒரு சாப்டர் இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக ப்ளேயாக எழுதுகிறேன், அது ஸ்டேஜும் பண்ணுறேன். சஞ்சலங்களை சரியான சொற்களில் சொல்லிவிட்டாலே நம்ம அகம் நிறைவடைந்து விடுகிறது. ஐ திங்க் லாட் ஆஃப் இது எனக்குலாம் ஒரு லெசன் ஆக்சுவலாக இந்த லைனு. whenever I go into confusion, we get confused because we are not very clear on what exactly the problem is. Once we identify the problem, I think like solving any problem would be easy. It is just that, are we ready to face the problem? Do we know the problem first of all? Do we know the problem? Are we ready to face the problem? Then the solution comes. Solution irukku illa அப்படிங்கிறது I think like when we clearly state that problem, articulate the problem, are we ready to face the problem? அதெல்லாம் தான் முக்கியம் நினைக்கிறேன். ஸோ படிநிலைகளில் பார்க்கும்பொழுது ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ராப்ளம், தென் ready to face the problem, then finding the solution to the problem is the like ஒரு ஹைரார்கி மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போடலாம்னு நினைக்கிறேன். மனிதர்களுக்கு சிறுமை ஏன் இத்தனை இயல்பாக கைவருகிறது? பெருந்தன்மையையும் கருணையையும் வெளிப்படுத்தி ஒளிவிட வேண்டிய மகத்தான தருணம் அமையும் போது ஏன் அது அவர்களின் கண்களுக்கே படுவதில்லை? எத்தனை நூல் கற்றாலும் எத்தனை சிந்தனை செய்தாலும் வாழ்க்கையின் இக்கட்டான தருணத்தில் எளிய உணர்ச்சிகள் தான் மேலோங்கி நிற்கும் என்றால் கல்வியும் ஞானமும் எதற்காக? அர்ஜுன் கேட்குறது தான் நானும் கேட்குறேன். எஸ், ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு மிகப்பெரிய இன்சிடென்ட் நடந்தது. ஃபஸ்ட்டு கம்பெனி சிஇஓட கண்ணாமனா சண்டை போட்டேன். அவன் எதை கேட்ட வார்த்தைலாம் பேசினான். அதுக்கப்புறம் தனியாக ஒரு ஒன்றான்னு வச்சு நான் அவனை திட்டினேன், அவன் என்னை திட்ட, நான் அவனை திட்ட, கடைசியில் நான் பேப்பரை போட்டு கிளம்பிட்டேன். பட் ஆனால் முக்கியமான விஷயம், ரைட், என்னோட அந்த பர்சனல் இன்சிடென்ட் நான் இப்போ எடுக்க வேணாம்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எவ்வளோ போன சாப்டரில் நான் சொல்லியிருக்கேன், இந்த சாப்டரில் அர்ஜுனனுக்கு இன்னும் தெளிவாகவே பீமன் கிட்ட கேட்குறான், எவ்வளோ பெரிய தருணம் இது. அப்படி அவன் விட்டு கொடுத்துருந்தானா அவன் எங்கேயோ ஹைட்டுக்கு போயிருப்பான். அவனுடைய மனநிலை அந்த இடத்துல இருந்திருக்குங்கிறதுக்கு எனக்கும் சந்தோஷமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் ஆனால் ஹி கேம் டவுன் ரொம்ப சிறுமையாக நடந்துக்கிட்டான். லைக் நடந்துக்கிட்டாரு துரோணர். அது மூலமாக அர்ஜுனுக்கு வர அந்த டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னால் கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியுது. நானும் அப்படி ஒரு மகாத்மா, அப்படி ஒரு ஆளை தான் நான் பின்தொடரணும்னு நினைப்பேன். பிரச்சனை என்னன்னா, ஐ திங்க் அர்ஜுனன் பொழுதன்னைக்கும் தன்னோட நெஞ்சில் துரோணோட கால் பாசத்தை வச்சு கும்பிடுற ஒரு ஆளாக தான் அர்ஜுனனை போர்ட்ரே பண்ணுறாங்க. ஆனால் இப்படி ஒரு ஆள்கிட்டே நாம் அடிபணிஞ்சு நிற்கிறோம். ஆர் வி கெட்டிங் சரண்டர் டு சச் அ லோ பர்சனா அப்படிங்கிறது தான் அர்ஜுனனுக்கு மிகப்பெரிய ஒரு டிசனன்ஸ் உருவாக்குதுன்னு நினைக்கிறேன் உள்ளுக்குள்ளே, ரைட். அதனால தான் துரோணர் இப்படி இருக்கிறது அவனுக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் நாம் பொழுதன்னைக்கும் நம்மளுடைய குருவாக நினச்சி காலை தொட்டு கும்பிட்டு ஒவ்வொரு நாளும் லைக் தன்னுடைய குருவை லவ் பண்ணுற ஒரு மாணவனாக இருக்க நம்ம குருவை இவ்வளோ ஒரு லோ லெவலாக பார்க்கும்பொழுது வர்ற ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குல்ல, அதுதான் அர்ஜுனனுக்கு பிரச்சனைன்னு நினைக்கிறேன். பீமன் புன்னகையுடன் தலையை ஆட்டினான். ஆம், இதுவரை அவர் அப்படித்தான் இருந்திருக்கிறார். இதுவரை என்றான். அது திருதராஷ்டிரனை பற்றி பேசுகிறாங்க. திருதராஷ்டிரன் எப்படி அந்த நேரத்தில் இஃப் யூ ரீப்ளேஸ் லைக் துரோணர் வித் திருதராஷ்டிரன், அவர் வேறு மாதிரி நடந்திருப்பார், கட்டி பிடிச்சி சாரி கேட்டிருப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம். அவ்வளோ எமோஷ்னலான பர்சன், அவ்வளோ டக்குன்னு அன்பு பாசம்னு நிறைய பார்க்குற ஆள். எல்லாத்தையும் உடனே கோவத்தெல்லாம் உடல் வழியாக காட்டிட்டு அந்த நேரத்துலேயே அந்தந்த கோவங்களை சினங்களை ஒதுக்கி விட்டுட்டு போகிற ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்போ பீமன் அவருக்கும் ஒரு கட்டம் வரும். கவலையும் படாத, he is also just a fucking human being, okay, like he will also show his like true human behavior, which is basically a social animal behavior. அது காமிப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சேலஞ்சு போயிட்டுருக்கு. என்ன பிரச்சனைனா, இது நான் பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, பட் இட்ஸ் கோயிங் டு சூன் ஹேப்பன் அப்படிங்கிறது நம்மளுக்கு வாசகனுக்கு ஈஸியாக ரொம்ப தெரிஞ்சிருது. திருதராஷ்டிரன் இங்கே விழ போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன மாதிரி மகாபாரதம் ரொம்ப டீட்டெயிலாக தெரியாத ஆட்களுக்கு இந்த மாதிரி க்ளூஸ்லாம் கொடுக்குறது எனக்கு புரியல. எனக்கு எல்லாமே ஷாக்கிங்காக இருக்கணும் அப்படியே. ஸோ ஷாக்கிங்காக இருக்கிறப்ப இன்னும் நல்லாயிருக்கும். இங்கே ஒரு க்ளூ கொடுக்குறாங்க. அடுத்தது இப்போ முடியரசு வரப்போகுது. அந்த முடியரசு அப்போ லைக் திருதராஷ்டிரன் இங்கே விழ போகிறாரு தன்னுடைய பேசிக் கேரக்டர்லேருந்து அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு சின்ன ஒரு க்ளூ கிடைக்கிது.
மீண்டும் உங்கள் விஷயத்தையே உமிழ்கிறீர்கள் மூத்தவரை என்றான் அர்ஜுனன். எனக்கு அப்படி தான் சொல்லணும்னு தோணுது. பட் ஆனால் கதையில் வேறு எதுவும் நடக்க போகுது. ஆம், என்னுள் இருப்பது அதுதான். என்னால் நம்பிக்கை கொள்ள முடியவில்லை. அவர் தன் சிறகுகளை எல்லாம் இழந்து மண்ணில் தவழும் தருணம் எது இப்போது தெரியவில்லை. ஆனால் அதை நாம் காண்போம் அப்படின்னு இது பீமன் சொல்கிறான். அர்ஜுன் சீற்றத்துடன், அதை விரும்புகிறீர்களா? அதற்காக காத்திருக்கிறீர்களா? என்ன சிறுமை என்றான். ஐ திங்க் இந்த மாதிரி ரொம்ப சினிக்கலாக இந்த இடத்துல தான் பீமன் ரொம்ப கீழே இறங்கி போயிடுறான். பிரச்சனைனா ஹி ஹேஸ் ஒன் பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் வியூ டியூ டு த பெட்ரியல், அதெல்லாம் தக்க வச்சுக்கிறது ஓகே. ஆனால் ஹி எக்ஸ்பெக்ட்ஸ் எவ்ரி ஒன் டு ஃபால் டவுன். ஒருத்தன் எங்கேயோ உயரத்தில் போயிட்டு இருந்தானோ, கீழே வா, ஐ வில் வெயிட் ஃபார் தட் ஆர் ஐ வில் கிரியேட் அ சிச்சுவேஷன் ஃபார் தட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அவன் கடைசியில் பீமன், ஆம், அதை என்னுடைய சிறுமை என்றே கோல் என்றான் பீமன். ஸோ ஐ டோன்ட் நோ வை பீமன் இஸ் லைக் திஸ். இவ்வளோ ஓப்பனாக ஃபஸ்ட் டைம் பீமன் இஸ் ஹேவிங் திஸ் கான்வர்சேஷன். அவன் மைண்டுக்குள்ளே என்ன ஓடுது, அவனோட ஃபிலாசபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குது அந்த மாதிரி. பீமன், அதை நாம் சேர்ந்தே செய்வோம் என்றான். ஆனால் நீ உன் பெருந்தன்மை, அறம் பற்றிய கவலைகளை எல்லாம் விட்டுவிட்டு எளிய மானுடனாக மீண்டு வந்திருப்பது உவகை அளிக்கிறது என்றான். அர்ஜுனன், என்னை சிறுமை செய்தீர்கள் என்றான். ஸோ தேர் பிளானிங், ஈவன் இஃப் இட் கோஸ் டு துரியோதனன் we will try to fight back, அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு பீமன் நானும் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். பட் ஆனால் எகெயின் பீமனுக்கு உண்டான இந்த ரொம்ப சினிக்கலாக, அதாவது பகடி செய்யக்கூடிய மனநிலை எப்போ வரணும், இல்லை சரியான பகடி என்னென்னா எரிச்சல்லையும் விரக்தியிலையும் லைக் போங்கடாடே மயிறு அப்படின்னு சொல்கிற ஒரு ஆட்டிடியூட்லேருந்து வர்ற பகடிகள் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இங்கே பீமனுக்கு வர்ற எல்லா பகடிகளுமே ரொம்ப ரொம்ப வாழ்க்கையை பற்றின நம்பிக்கையின்மை, அறம், இதெல்லாம் தூத்து போன ஒரு மனநிலையில், ரொம்ப விரக்தி அடைஞ்ச மனநிலையில் வர்ற பகடிகளாக இருக்கிறதுனால ரொம்ப சூப்பர் ஆப்டாக இருக்குது. இப்போ நம்ம கடந்த இப்போ இருக்க நிறைய தமிழ் எழுத்தாளர்களில் பகடியை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறது தான் பிரச்சனையே. எல்லா இடத்துலையும் பகடியை ஃபோர்ஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது தான் பிரச்சனையே. பகடிங்கிறதும் ஒரு ஹை பாயிண்டில் வர வேண்டிய ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன். அங்கே பீமனுக்கு இப்போ அப்படி தான் வருது. ஆக்சுவலாக பெருந்தன்மை, அறம் பற்றிய கவலைகளை எல்லாம் விட்டு எளிய மானுடனாக நீ மீண்டு வந்திருப்பது உவகை அளிக்கிறது அப்படின்னு சொல்கிற இடம் சூப்பராக இருந்தது. அவன் செல்வதை நோக்கி நின்ற அர்ஜுனன் மெல்ல தோல் தளர்ந்து திரும்பினான். யாரிடம் வாதிடுகிறேன்? மண்டில் உரிமைகளுக்காக பேசும் அனைவரும் சக மனிதர்களிடம் சொல்வதை விட அதிக சொற்களை ககன வெளியிடம்தான் சொல்வார்கள் போலும். அங்கிருந்துதான் அவர்கள் தங்களுக்குரியது ஆழ்ந்து எடுத்தாக வேண்டும் அப்படிங்கிற இந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பீமன் சொல்வது மட்டுமே உண்மை என்று தோன்றியது. இளவரச பட்டத்தை பற்றிய விவாதத்தில் ஒவ்வொருவரும் அதன் மூலம் அவர்களுக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பதன் அடிப்படையிலேயே முடிவெடுத்தனர். அதற்கான நியாயங்களை உருவாக்கி முன்வைத்து வாதாடினர். ஒருவர் கூட நியாயத்திலிருந்து தொடங்கவில்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அர்ஜுனன் திங்க் பண்ணுறான். அகெயின் லைக் மை மைண்ட் கோஸ் பேக் டு இது ஒரு பிளேயர் எடுத்த எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் தான் போகுது. ஆக்சுவலாக தர்மன் கை காட்டி அவனை அமரச் சொன்னான். சஞ்சலத்துடன் தர்மன் இருப்பதை அவனுடைய கை விரல்களின் அசைவு காட்டியது. நடுவில் வர சின்ன ஒரு லைக் ஒரு நுட்பமான அட்வான்ஸ்டு அப்சர்வேஷன் சொல்லலாம், ரைட்? அவனோட கை விரல்கள் அசைகிறத வச்சே அர்ஜுனன் இஸ் கெஸ்ஸிங் லைக் தர்மன் இஸ் லைக் லிட்டில் சஞ்சலமான ஒரு ஃபேஸ் அப்படின்ட்டு. சற்றுமுன் அன்னையை பார்த்து விட்டு வந்தேன். மணிமுடிக்கு நானே உரியவன் என்கிறார்கள் என்றான். ஆஸ் எக்ஸ்பெக்டட் தர்மன் இஸ் கோயிங் டு கிவ் அவே மணிமுடி. ஆம், அதில் என்ன ஐயம் என்றான் அர்ஜுனன். தருமன் தலையை அசைத்து, இல்லை தம்பி, அது வல்ல முறை, அது வல்ல நெறி என்றான். என்ன நெறியை கண்டீர்கள் மூத்தவரே என்றபடி அர்ஜுன் சினத்துடன் எழுந்து விட்டான். ஓ மை காட், இந்த லைன் வர்றப்போ நான் சிரிச்சிட்டேன். அதாவது கண்ணாம்னான்னு சிரிச்சிட்டேன். ஐ லாஃப்ட் அவுட் லவுட் அப்படின்னே சொல்லலாம். ஐயா, பேசிக்கலாக அதாவது அர்ஜுனோட ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, அந்த அர்ஜுனோட ஃப்ரஸ்ட்ரேஷனால் புரிஞ்சிக்க முடியுது. அதாவது சாப்டர் முழுக்க பீமனும் அர்ஜுனனும் லைக் பீமன் கூட இதுவும் இருக்கலாம் அதுவும் இருக்கலாம், சரி தர்மனுக்கும் போகலாம், அப்படி பார்த்தா லைக் துரியோதனனுக்கும் போகலாம். தர்மன் கண்டிப்பாக அறம் நெறிய தான் மயிர் மாதிரி பேசுவான், நீ சமாளிச்சுக்க அவனை, சரி வாங்க எப்போ எவனை வெட்டணும்னு சொல்லுங்க, நான் தலையை அடிச்சுட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பீமன் ஒரு மாதிரி ஒரு பட்டும் படாத இந்த முடி ஆசை இதெல்லாம் எதுக்கிட்ட அதெல்லாம் வந்தோமா, 4 பேரை கொண்டோமா, சூப்பராக சாப்பிட்டோமா, லைஃப் நிம்மதியாக இருந்தோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டான். பட் ஆனால் அர்ஜுனனுக்கு உள்ளுக்குள்ளே எப்படியாவது இந்த பதவியை தர்மனுக்கு தான் வாங்கி கொடுக்கணும், கௌரவர்களுக்கு கிடைக்கக்கூடாது. ஐ கம்ப்ளீட்லி கெட் வென் இஃப் பீமன் திங்ஸ் லைக் திஸ். ஆனால் அர்ஜுனுக்கு இவ்வளோ பெரிய எனிமிட்டிக் வர்றதுக்கான காரணமே எனக்கு புரியல. அவனுக்கு இருக்கிற மெயின் எனிமிட்டி கர்ணன். பட் கர்ணன்
லைக் கர்ணனோட கூட்டு சேர்ந்தனால மட்டும்தான் லைக் என்ன கௌரவர்கள் அந்த அளவுக்கு வெறுக்க முடியுதான்னு தெரில அர்ஜுனோட. ஆனால் அர்ஜுன் இங்கே கொள்கிற அந்த கோவம் தருமன் சொன்னதை கேட்டு, டேய் இவ்வளோ நேரம் நான் பீமனோட பேசிட்டு வந்திருக்கேன்டா, என்ன ஏன்டா இவ்வளோ கடுப்பேத்துற அப்படிங்கிற மாதிரி, நீயே ஏன்டா தூக்கி கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி, என்ன நெறியை கண்டீர்கள் மூத்தவரே அப்படிங்கிற மாதிரி எழுந்து சினம் கொள்கிறப்போ இட்ஸ் வெரி ஃபன்னி ஆக்சுவலி. நீ எண்ணுவது புரிகிறது, எனக்கு முடி ஆசை உள்ளது, முடியை இழப்பதில் துயரமும் கொள்கிறேன், ஆனால் நெறி நம் அனைவரை விடவும் மேலானது என்றான். பின் வெறுமை கடந்த புன்னகையுடன், இவர்களை நான் அறிவேன், முடியுரிமை இல்லையே நமக்கு இந்நாடு இல்லை. சரி, அதனால் என்ன, மீண்டும் சதசிருங்கம் செல்வோம், மர உரி அணிந்து வேட்டையாடி உண்டு வாழ்வோம். நம் தந்தை அங்குதானே இருக்கிறார், அவர் நமக்கு சதசிங்கத்தையே அழித்துச் சென்றார் என கொள்வோம் என்றான். அன்னையிடம் பேச என்ற பின் வெளியே சென்றான். சூப்பராக முடிச்சிட்டார். தருமன் இப்படி தான் சொல்ல போகிறாரு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் ரொம்ப ஆச்சரியமாக ஃபஸ்ட்டு சினம் கொள்கிற அர்ஜுனன் ஒரு கட்டத்துக்கு மேலே ஆணை மூத்தவரே அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறார். ஓகே, நீங்கள் சொல்கிறத கேட்குறேன், ஒன்று எதுவும் பண்ண முடியாதுங்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் அர்ஜுனன் இப்படி முடிவெடுத்துட்டானா, இல்லை ஒரு மாதிரி லைட்டாக கன்வெர்ட் ஆகிட்டானா அப்படின்னு தெரில. அர்ஜுன் நடுவில் நிற்கிறான், பீமனுக்கும் தருமனுக்கும் நடுவில். இவன் இப்படி இருக்கான், அவன் அப்படி இருக்கான், நான் ஒரு மாதிரி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. அதுங்களுக்கு ஹீ இஸ் லைக் ஒரு ப்ரீச் பண்ணி கன்வெர்ட் பண்ணிட்டாரா அப்படிங்கிறது எனக்கு இன்னும் முழுசாக தெரில. ஏன்னா ஒரு இடத்துல ஆணை மூத்தவரே நான் போய் அன்னைகிட்ட பேசுகிறேங்கிற மாதிரி ஒத்துக்கிறான் அர்ஜுன். அவனுடைய உணர்வு அப்போ என்னென்னு இன்னும் கரெக்டாக தெளிவாக புரியல. ஏன்னா தர்மன் மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கிற மாதிரியே வருது. ஐ ஹோப் இன் த நெக்ஸ்ட் சாப்டர் இட் வில் கம். யா, லெட்ஸ் see.